மட்டப்பிறையூர் கிராமத்திலே புகழோடு வாழ்ந்திருக்கோம் என் அம்மையே நடனமாடி முட்டை அம்மா உட்காரு மாமல உட்காரு 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 கோழி முட்டை கண்களோ தாயா கோழி முட்டை கண்களோ அம்மா உனக்கு கோடாலி பல்லழகோ கருத்த சடமார்பிலாடோ கருத்த சடமார்பிலாட அம்மா பச்சை பிணை எழுந்து ஆட அந்த ஹரிச்சந்திரம் பக்கத்துல என் தாய் ஆசனத்தை போட்டவளோ அம்மா மன்னல் அந்த காளியவள் இந்த மயானத்தில் சூறையிட மாசியில் தேரோடு ஓடி வருகிற அங்கையர் கண்ணியா என் அங்காள பரமேஸ்வரி ஆமா இந்த மட்டைப்பிறையூர் கிராமத்திலே என் தாயாவள் ஓடி வருகிறார் மச்சா போடவ கட்டி உயார பாத்தார பாக்கற அடி அக்காரமா வரா அக்காரமா வரா அடி அக்காரமா வரா அம்மா வரா அடி நடனமாடு உக்காரி அவ துளயாடி வரா நடனமாடு உக்காரி அவ துளயாடி வரா அடி நடனமாடு உக்காரி அவ துளயாடி வரா நடனமாடு உக்காரி அவ துளயாடி வரா அடி மச்சா போடவ கட்டி உயார பாத்தார பாக்கற அக்காரமா வரா அங்காளம்மனுக்கு பிடித்தது என்ன அடி ரத்த வெறி பிடித்ததடி முத்தமிழே அங்காளம்மா யார கைய கட்டாத யார கை கட்டி உட்கார கை கட்டாதம்மா ரத்த வெறி பிடித்ததடி முத்தமிழே அங்காளம்மா அடி ரத்த வெறி பிடித்ததடி முத்தமிழே ரத்த பிரி பிடித்து அம்மா உனக்கு ரத்த வெறி பிடித்து தஞ்சூர்
திருத்துறையூர் கிராமத்தில் இந்த அங்காளம்மா அகோர கோலமிட்டு அடங்கா பிடாரியாக அங்கம் என்ற புற்றிலே அகோர ரூபம் கொண்டு அகோர பசியோடு வந்திருக்கிறாங்க. அம்மா பசியோடு வந்த அம்மனுக்கு என்ன ஆமா உனக்கு காவு நல்ல காவு வருகூதம்மா. தூங்குவா சொந்த பந்தங்க இருக்காங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்து தூங்குவாமா என்னை பெற்றவளே பெரியவளே உடுக்க சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கோ அம்மா உன் புகழை பாடுகிற உடுக்க சத்தம் காதில் வாங்கி அம்மா உன் புகழை பாடுகிற கேட்டுக்கோ அம்மா போட்டுக்கோ அம்மா உன் புகழை பாடுகிற கேட்டுக்கோ உடுக்க சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கோ அம்மா உன் புகழை பாடுகிற கேட்டுக்கோ போட்டுக்கோ அம்மா உன் புகழை பாடுகிற கேட்டுக்கோ கூழு காய்ச்சி ஊத்தினாலும் குடிக்கிற
வட்ட வட்ட பொட்டு வச்சு மஞ்சள் புத்தி வருவேன் வளர்த்த பிள்ளை அழுதா வேற மேலக்கு தருவேன் ஆத்தாடியால மரம் நான் உனது விழுது அடிநிழலில் குடியிருப்பேன் பாதங்களை தொழுதி என்னை பெற்றவளே பெரியவளே உனக்கு தத்தம் காதில் வாங்கி போட்டுக்கோ அம்மா உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கோ கோவிந்தா, நாராயணா, இந்த கல்லை காட்டிலே காட்சிலையான என்னை தீ வைத்து கொளுத்தது யார்? யார்? வேகமெல்லாம் ஜெகமெல்லாம் தெரியுறதே. நானும் செய்வேன். அம்மா உலகமெல்லாம் எரியுதடா சட்டமில்லானோ என்ன செய்வேன் வேகமெல்லாம் எரியுதடா சக்தினாலோ என்ன செய்வேன் வேகமெல்லாம் எரியுதடா சக்தினாலோ என்ன செய்வேன் என்ன வேகமெல்லாம் எழில் உடல் எல்லாம் தெரியுதடா. உமையவள்தான் என்ன செய்வேன் உடலெல்லாம் ஏன் ரேகமெல்லாம் வருகின்றது, அருளை வீசுகின்றது. யார் என்னை தீ வைத்து கொளுத்த யா 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 அம்மா தாயே அகோர உருவம் கோர பற்கள் இந்த உருவத்தை பார்க்கும்போது அம்மா யாரம்மா நீங்க யாரா? யாரம்மா அவனை நீங்க? பாரா. சக்தியடா ஆளைவிடும் காளியடா ஆதிப்பரா சக்தியடா ஆளவிடும் ஆதிப்பரா சக்தியடா ஆளவிடும் காளியடா டேய் பொடி முட்டை கட்டலடா ஒரு ரூபம் கொண்டவடா பொடி முட்டை கட்டலடா ஒரு ரூபம் யா யா இந்த பாமர மக்களுக்கு படையக்கூடிய பரமணி இடவாழக்கூடிய உமாமகள் ஓம் சக்தி எனக்கும் ஜெல் பதிக்கும் ஜெயல்பட்ட வாக்குவதத்தால் இந்த கல்லை காட்டிலே காற்றிலே இருந்த என்னை யார் தீ வைத்து கொளுத்தியது? அம்மா இந்த உலகத்தை படைத்தவளா இந்த உலகம் தோன்றாத முன் தோன்றியவளா மூர்த்திகளை படைத்தவளா அம்மா நீங்களா அண்ணன் யாஜபரா சக்தியா அகிலாண்ட கோடி இந்த கல்லை காட்டி எரித்தது யார் தாயே இந்த கள்ளிக்காத்தை எடுத்தது நான் தான் தாயே. நீயா? நீயா? கோவிந்தா அம்மா வழி விடுங்கோ வழி விடுங்கோ அம்மா வழி விடுங்கோ வழி விடுங்கோ அடி அம்மா வர வழி விடுங்கோ அந்த நட கொண்டு வர அவ பின்ன நல்ல சடையும் மாடு அம்மா அம்மா வாசராத்திரி நேரம் கல்யாண உடலிலே அம்மா வாசராத்திரி நேரம் கல்யாண உடலிலே உன் சக்தி உன் சக்தி உன் சக்தி சரியா ஏய்! அம்மா தாயே வா! கள்ளிக்காத்தம் வா!
அம்மா உன்னை விடுவதில்லை. உன்னை விடுவதில்லை. அடே கள்ளிக்காத்தா, டேய், ஆடி ஒளியா தாடி பிடித்து உன்னை விடுவதில்லை. செய்யாது. பரவாயில்ல, அம்மா உனக்கு என்ன ஆரம்பித்தால் என்னை தீ வைத்து கொளுத்திருப்பாய். உனக்கு என்ன தைரியம் இருக்கு உனக்கு? இந்த உலகத்தை படைத்த அந்த அன்னை ஆதிபரா சக்தியை தீவிட்டு கொடுத்தது இந்த பாடியா? ஐயோ, இதை நினைக்கும் போது என் மனமானது வலிக்கின்றது அம்மா. இதை நினைக்கும் போது என் மனமானது வலிக்கின்றது தாயே. உடைய கோபத்திற்கு ஆளாகினா இந்த மண்ணில் யாரும் உயிரோடு வாழவே முடியாது. இப்படிப்பட்ட தவறை இந்த பாவி செய்து விட்டேனே அம்மா. தாயே, தாயே முன்னிருவானே டேய்! தரணியில் இதை விட நான் செய்த பாக்கியமே அம்மா. அம்மா தனி பெரும் பாக்கியமே அம்மா. அம்மா பெற்றவழி பிள்ளை கை தொடும் தெய்வமே வாரினில் இதை விட வேறென்ன வேண்டுமே முற்றதோர் உலகினில் உமை விட ஏதுமே அம்மா. அங்களம்மா தாயே உனதடி தரிசனோ நான் செய்த பாக்கியமே அம்மா. அம்மா கத்து! கதாரி! அடே கள்ளிக்காட்டான்! உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னை தீ வைத்து கொளுத்திருப்பாய். டேய்! இப்படிப்பட்ட செயலை செய்யலாமாடா? ஆ? நான் கூறுவதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. டேய்! விட்டு விடை நானடா. விட்டே விட நானடா விட்டு விடை நானடா. உனக்கு தீ நானடா. விட்டே விட நானடா உன்னை திட்டி நான் கொள்வேனடா. விட்டே விட நானடா நானடா நானடா. வாடா. தாயே, வா. நான் யார்? ஆ. சாதாரண மாநிலம். நீங்கள் யார்? இந்த உலகத்தை படைத்தவள். உடைய கோபத்திற்கு ஆளாகினார் அது என்னால் தாங்க முடியுமா? அப்பா, நான் வேண்டுமென்றே உங்களை தீ வைத்துக் கொடுக்கவில்லை அம்மா.
இந்த கள்ளிக்காட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். பறந்து விரிந்து கிடக்கும் இந்த கள்ளிக்காட்டை அழித்து அதை நிலநிலமாக மாற்றி அதில் விவசாயம் செய்து அதில் வரும் ஊதியத்தை வைத்து இந்த நாட்டு மக்களை, ஏழை எளிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இந்த கள்ளிக்காட்டை அழித்து. ஆனால் இந்த கள்ளி முள் புதிர் மட்டும் என்னால் அழிக்க முடியவில்லை தாயே. அதனால்தான் தீவிட்டு கொடுத்தேன் தாயே. தெரியாமல் செய்து விட்டாயா? ஆமாம் தாயே. கள்ளிக்காட்டான், நீ தெரியாமல் அறியாமல் செய்து விட்டாய். நீ யார்? எனது பிள்ளை அல்லவா? தாயே கத்துகின்றாய், கலர்கின்றாய். நானும் ஒரு தாய் அல்லவா? மகனே, இதற்கு ஒரு மார்க்கம் இருக்கின்றது. எனக்கு ஒரு சந்தேகம். உலகம் முழுவதும், நாடு முழுவதும் உங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு ஆலயம் இருக்கின்றது. உண்மைதான். அதெல்லாம் எடுத்து சாதாரண கள்ளிக்காட்டில் வந்து தங்க கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம் தெரியுமா? கள்ளிக்காட்டால் எனக்கும் என் பதிக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் இந்த கள்ளிக்காட்டிலே கற்சிலையாக நின்றிருந்தேன். உனக்கும் இந்த உலகத்தில் படியலுக்கும் பரம கடவுளுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் உண்மைதான். அவரோடு சண்டை செய்து இந்த கல் முள்பதில் கல் சிலையாக அவதரித்தீர்கள். உண்மைதான் மகனே. இதை தெரியாமல் தான் இந்த பாவி தீயத்தை கொடுத்து விட்டேன். அம்மா மகனே, இந்த பாவியை மன்னித்து விடுங்கள் தாயே. மன்னித்தேன் மகனே. இதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கின்றது. தீட்டு கொளுத்திய உங்களை, இந்த உடல் முழுவதும் தீ காயத்தோடு இருக்கின்ற உங்களுக்கு நான் ஒரு மார்க்கம் செய்ய வேண்டுமா? உண்மைதான். என்ன தாயே? இந்த ஆதிபர சக்திக்கு ஓர் இரவிலே ஆலயம் கட்டி எனக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். தாயே, ஒரு கிராம மக்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஆலயத்தை அமைப்பது கடினம். அதுவும் பல ஆண்டுகள் ஆகிறது. இந்த ஓர் இரவு என்று சொல்லக்கூடிய 60 நாளைக்குள் உனக்கு ஆலயம் அமைக்க வேண்டுமா? அம்மா மகனே, இது என்னால் முடியுமா தாயே? என்னால் முடியுமா? அது மட்டுமல்ல, எனது ஆலயத்துக்கு முன்பாக வன்னிய மரத்தை வைத்து எனக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். உடைய கோபத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் இந்த ஓர் இரவு என்று சொல்லக்கூடிய இந்த 60 நாளைக்குள் ஆலயத்தை அமைத்து நாளை காலை சூரிய உதயமாகாமல் உடைய ஆலயத்தின் முன்பு வன்னிய மரத்தை வைத்து உங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். உண்மைதான். அம்மா, நான் ஒருவர் தனிவில் இந்த வேலையை செய்ய முடியுமா? மகனே, அம்மா, அந்த வன்னிய மரம் எங்க இருக்கின்றது தெரியுமா? எங்க இருக்கின்றது? வானவராய கோட்டையில் இருக்கின்றது. அவன் யார் தெரியுமா? வானவராயன் எப்படிப்பட்டவன்? யார் தெரியுமா? என்னிடத்திலே வரத்தை பெற்று அவனுக்கு அனைத்து வரத்தையும் தந்திருக்கின்றேன். அவனோடு வரம் பெற்ற அந்த வானவரானோடு நான் சென்று அந்த வன்னி மரத்தை கொண்டு வர முடியுமா? தாயே, நீங்கள் கூறுவது நடைபெற வேண்டும் என்றால் உடைய மகனுக்கு இந்த கள்ளி காத்தானுக்கு எப்போதெல்லாம் ஆபத்து என்று அம்மா தாய் என்று குரல் ஓட்டோட்டம் ஓடி வந்து என் குறையெல்லாம் அப்படியே தீர்த்து வைக்க சென்று உங்களுக்கு ஆலயத்தை அமைத்து ஆலயத்தின் வன்னி மரத்தை நட்டு நாளை காலை சூரிய உதயமாகாமல் உங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து முடிக்கின்றேன். இந்த கள்ளிக்காட்டை ஏழை எளிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த கள்ளிக்காட்டை அழித்தேன். ஆனால் அந்த அன்னை ஆதிபரா சக்தி கோபத்திற்கு ஆளாகிவிட்டேனே. இந்த ஓர் இரவுக்குள் அம்மனுக்கு ஆலயத்தை அமைக்க வேண்டும். நாளை காலை சூரிய உதயமாகாமல் அம்மனுக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். இப்போதே செல்கின்றேன். ஆலயத்தை அமைப்பதற்கான அனைத்து பணிகளும் செவ்வன செய்து முடிக்கின்றேன்.